வணக்கம் நண்பர்களே. விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் மிகவும் பிரபலமான அவதாரங்கள் ராமர் மற்றும் கிருஷ்ணர். இவர்களின் படங்களை நாம் உற்று நோக்கினால் ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியும். இருவரும் ஏன் ஒரே மாதிரி தோற்றத்தில் இருக்கிறார்கள்? இருவரின் உருவங்களும் ஏன் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக வர்ணிக்கப்படுகின்றன? இதற்கு பின்னால் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன? அதை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். விஷ்ணு உலகை காப்பதற்காக வெவ்வேறு யுகங்களில் பல அவதாரங்களை எடுத்தார். ராமர் திரேதா யுகத்திலும் கிருஷ்ணர் துவாபர யுகத்திலும் அவதரித்தனர். இருவரும் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தவர்கள். ஆனால் இருவருடைய உருவங்களும் ஒரே மாதிரி இருப்பதற்கான காரணம் அவர்கள் ஒரே கடவுளின், அதாவது விஷ்ணுவின் அவதாரங்கள் என்பதை. இது ஒரு பொதுவான புரிதல், ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது. ராமர் மற்றும் கிருஷ்ணர் இருவரும் விஷ்ணுவின் அம்சங்கள். ஒரு நதி பல கிளைகளாக பிரிந்து சென்றாலும் அதன் மூலம் ஒரே நீராக இருப்பது போல, விஷ்ணுவும் பல அவதாரங்களாக வந்தாலும் அதன் மூலம் ஒரே ஆத்மாவாக இருக்கிறார். ராமர் தர்மத்தின் உருவமாகவும் கிருஷ்ணர் லீலைகளின் வடிவமாகவும் அறியப்படுகிறார்கள். ஆனால் இருவரும் ஒரே பரமாத்மாவின் வெவ்வேறு வெளிப்பாடுகள் மட்டுமே. விஷ்ணு தன் பக்தர்களுக்கு எளிமையாக காட்சி தரவே இந்த அவதாரங்களை எடுத்தார். ராமர் தன் பக்தர்களுக்கு அன்பு, பக்தி மற்றும் தியாகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். கிருஷ்ணர் தன் பக்தர்களுக்கு அன்பு, லீலைகள் மற்றும் தர்மத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். ஆனால் இருவரும் தங்கள் பக்தர்களுக்கு ஒரு இன்பத்தை ஏற்படுத்தவே ஒரே மாதிரி தோற்றமளித்தனர். விஷ்ணுவின் அவதாரங்கள் தர்மத்தை நிலைநிறுத்தவே வந்தனர். ராமர் தர்மத்தை நிலைநிறுத்தவே வாழ்ந்தார். கிருஷ்ணரும் தர்மத்தை நிலைநிறுத்தவே கம்சனை கொன்றார். இருவரும் தர்மத்தின் அடையாளங்கள். எனவே அவர்கள் ஒரே மாதிரி தோற்றமளித்தாலும் அதன் மூலம் ஒரே தர்மத்தை நிலைநிறுத்தவே இந்த அவதாரங்களை எடுத்தனர். ராமர் மற்றும் கிருஷ்ணரின் உருவ ஒற்றுமை என்பது ஒரு தத்துவத்தின் வெளிப்பாடு. ராமர் கருமை நிறம் கொண்டவர், கிருஷ்ணர் நீல நிறம் கொண்டவர். இது அவர்களின் தோற்றத்தை வேறுபடுத்துகிறது. ஆனால் இருவரும் ஒரே கடவுளின் அவதாரங்கள். ஆம் நண்பர்களே, இந்த நிகழ்வு வெறும் ஒரு காட்சி அல்ல. இது அன்பு, பக்தி மற்றும் தியாகத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம். இந்த அற்புதமான ரகசியத்தை கண்டு கொண்டீர்கள். பகவத்கீதை நம் வாழ்க்கைக்கு சொல்லும் 5 முக்கிய போதனைகள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக காணலாம்.